வணக்கங்க. வீட்டில் டெய்லி காலையில் தலையோட குளிச்சுட்டு சாம்பிராணி புகை போட்டால் என்னென்ன நன்மை நடக்கு அப்படின்னு பல பேர் மறந்துட்டேங்க. அதுலேயே வீட்டில் சாம்பிராணி புகை போடுறது எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பாட்டிமார்களாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணுறவங்க வீடு சுபிக்ஷமாக இன்னைக்கோட செல்வ செழிப்போட இருக்கிறத கண்கூட பார்க்க முடியுது. அதே போல் நம்மளும் சாம்பிராணி புகை போட்டால் என்னென்ன பயன் கிடைக்கும் தெரியுங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னே சாமியை கும்பிட்டு ஒரிஜினல் சாம்பிராணி இந்த கட்டி மாதிரி இருக்கும்ல, அதை வாங்கி நுணுக்கி அதை ஒரிஜினல் அந்த கறியில் அடுப்பு தணல் வச்சு அதில் சாம்பிராணி புகையை போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா முதல்ல அப்படியே வீடெல்லாம் சுற்றி காமிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி இருக்கும்ல, அது காணாமல் போயிருங்க. அதே போல் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியும் அதனால் கிடைக்கும். நல்ல சாம்பிராணி நல்ல வீட்டில் போட்டால் நல்ல பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைதானம். அதே போல் சாம்பிராணியில் கொஞ்சம் வசம்பு இருக்குல்ல, அந்த வசம்பு எடுத்து சாம்பிராணி புகையில் போட்டால் உங்கள் குழந்தைய உங்கள் பேரம்பேத்தி எல்லாமே படிப்பில் கல்வியில் சிறந்து வழங்குவாங்க அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காங்க. அதே போல் சாம்பிராணியில் சில கிராம்பு இருக்குல்ல, 2 கிராம்பு எடுத்து சாம்பிராணி புகைகள் தூக்கி கொடுங்க. அதே அந்த கிராம்பு எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி காணாமல் போயிருக்கோ. அதே போல் சாம்பிராணியில் சின்ன சந்தன கட்டை கடைக்கு போகிறது இல்லைங்க, சந்தன தூள் இருக்குதுங்களா, சந்தனம் ஒரிஜினல் சந்தனம், அதை அப்படியே அரைச்சி அந்த பவுடர் ஆக்கி அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே கம்மக்கமான ஊடு மணக்குங்க. மணக்கிறது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி தேவி தேடி உங்கள் வீட்டிலே குடி செல்வ செழிப்பை வாரி வழங்குவாங்க. அதே போல் சாம்பிராணி நீங்கள் வச்சு தர்ப்பை புல் இருக்கும்ல, அதை வாங்கி தர்ப்பை புல்லை அப்படியே சின்ன சின்ன நுணுக்கி அப்படியே தர்ப்பை புல்லை சாம்பிராணி போட்டு புகையை விட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த புகை என்னாகும்னா வீட்டில் இருக்கிற துன்பம், கஷ்டங்கள், வருத்தங்கள், மன பிறழ்வு, இது மாதிரி ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் காணாமல் போயிருங்க. இப்போ ஏற்பட்ட நல்ல ஒரு சாம்பிராணியை நம்ம டெய்லி வீட்டில் போட்டு நம்ம ஐஸ்வர்யத்தை, நம்ம செல்வத்தை, மன மகிழ்ச்சியை பெருக்கிறதுக்கு வழிவகை இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் உங்கள் குலதெய்வமும் நம்ம சென்னிமலை முருகனும் கூடவே இருந்து சந்தோஷமாக வழி நடத்துவாங்க. போயிட்டு வரட்டுங்களா? நாளைக்கு பார்க்கலாங்க.